இன்றைக்கி வீடியோவில் நாம் குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த மாலை கொண்டக்கடலை மாலை. நம்ம ஆலங்குடி குருஸ்தலம் இருக்குது, இன்னும் நிறைய குருஸ்தலங்கள் இருக்குது. அங்கே இருக்க கல்விக்கு அதிபதியான சரஸ்வதிக்கும் முதல்ல குரு பகவானை தான் வணங்கணும். முழுமுதற் கடவுள் விநாயகரை வணங்கி குரு பகவானை வணங்கிட்டு அப்புறம் சரஸ்வதியை வணங்கிட்டால் கல்வி செல்வம் அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் குரு பகவானுக்கு இந்த கொண்டக்கடலையில் மாலை கட்டி போட்டு வேண்டிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. கொண்டக்கடலை மாலை, அப்புறம் கொண்டக்கடலை நைவேத்தியம். இதுவும் கூடவே மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி கொண்டக்கடலை மாலை சாத்தி குரு பகவான்கிட்ட நாம் வைக்கிற வேண்டுதல் முழுமையாக நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது முழுமையாக நானும் என்னோடய லைஃப்பில் உணர்ந்திருக்கேன். அதனால் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சால் இந்த மாதிரி கொண்டக்கடலை மாலை கோர்த்து நாம் குரு பகவானுக்கு போட்டு சாமிக்கிட்ட நாம் வேண்டிக்கலாம். அப்படி உங்களால் கொண்டக்கடலை மாலை கோர்க்க முடியலன்னா மஞ்சள் நிற பூக்கள், செவ்வந்தி பூ, இந்த மாதிரி பூ, மல்லிகைப்பூ கூட வைக்கலாம். வாசனை பூ வச்சுட்டு நல்லா விளக்கேற்றி, நெய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லது. குரு பெயர்ச்சி நாளான இன்றைக்கி இந்த பதிவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இந்த பதிவை இப்போ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். கொண்டக்கடலை மாலை சுண்டலை கொஞ்சம் நேரம் ஒரு 3 hours இல்லை 4 hours ஊற வச்சுட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த சுண்டலை நல்லா ஊற வச்சு பெரிய ஊசி வச்சு மஞ்சள் நிற நூலால் கோத்துருக்கேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சள் நிற நூலை வச்சு கோக்கணும். அதே சமயத்தில் கைக்கு ரொம்ப சேஃப்டியாக கவனமாக இந்த மாலையை கோத்து போடணும். ஏன்னா பெரிய ஊசியாக வச்சு நம்ம இந்த கொண்டக்கடலை குத்தும் போது கைக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சேஃப்டியாகவும் அதே சமயத்தில் பக்தியோடையும் கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு சாத்தி வழிபட்டோம்னா நினச்சது நடக்கும். நம்பிக்கையோடு செய்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த செய்தி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.